கௌரவ பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, மட்டக்களப்பு மாவட்டத்தில் முறையான நீர்ப்பாசன முறை இல்லாமை, யானை தாக்குதல், இயற்கை அனர்த்தம், களஞ்சியப்படுத்தல் வசதியின்மை போன்ற இன்னொரு காரணிகளால் எமது விவசாயிகள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகியுள்ளனர். கடந்த காலங்களில் இடம்பெற்று வரும் எமது மாவட்டத்தில் யானை தாக்குதலால் குறிப்பிட்ட 20 நாட்களுக்குள் 10க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இதற்குரிய நடவடிக்கைகளை அரசு அறிந்தும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. அதற்கான நடவடிக்கைகளை விரைந்து எடுக்க வேண்டும் என்பதையும், அங்குள்ள மக்களின் உயிரை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். மீன்பிடித்துறை சார்ந்தும் மீனவர்களுக்கான உரிய நலத்திட்டங்கள் முன்வைக்கப்படவில்லை. மட்டக்களப்பில் நிலவும் மேய்ச்சல் தர பிரச்சனை கால்நடை வளர்ப்பாளர்களை பெரிதும் பாதித்துள்ளது. சில குளங்கள் நிதி ஒதுக்கப்பட்டும் புனரமைக்கப்படாமை, விவசாயிகளுக்கான காப்புறுதி பணம் வழங்கப்படாமை விவசாயிகளை பெரிதும் பாதிப்புக்குள்ளாக்கியுள்ளது. இதற்கான நடவடிக்கைகளை அரசு உடன் விரைந்து மேற்கொள்ள வேண்டும். குடிநீர் பிரச்சனைகளும் எமது மாவட்டத்தில் பெரியோரு பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. குறிப்பாக மட்டக்களப்பின் உன்னிச்சை பகுதியில் இருந்து நகர்ப்புறங்களுக்கு கொண்டு செல்லப்படும் நீர் அந்த பகுதியை அண்டிய 25க்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு வழங்கப்படாத நிலையில் இருக்கின்றது. இது பற்றியதான விடயங்களை நாம் கவனத்துக்கு பலரிடம் கொண்டு சென்றாலும் இன்னும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவில்லை. ஆகவே அந்த மக்களின் அடிப்படை தேவைகளில் ஒன்றான குடிநீர் பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு இவ்வரசு உடன் விரைந்து செயற்பட வேண்டும். இவ்வாறு பல்வேறுபட்ட பிரச்சனைகளை இவ்வரசு பாராமுகமாயிராமல் மக்களின் நல்லெண்ணங்களை வென்றெடுக்கும் வகையில், திருப்திப்படுத்தும் வகையிலும், அவர்களது வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பும் வகையிலும் உடன் விரைந்து செயற்பட வேண்டும் என கூறிக்கொள்வதுடன், இவ்வுயரிய சபையில் என்னை பேச அனுமதித்த கௌரவ பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தவிசாளர்களுக்கு எனது நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.